இப்ப பச்சை பட்டாணி சீசன் அப்படிங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷா கிடைச்சுச்சுன்னு சொல்லிட்டு அத்தை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து அத உரிச்சு வச்சிருந்தேன். எனக்கு பார்த்தோனே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. சரி இத வச்சு சப்பாத்திக்கு கிரேவி பண்ணிடலான்னு இன்னைக்கு அதாங்க செய்றேன். ரொம்ப சிம்பிள் பட் ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு தேவையான அளவுக்கு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். நம்ம இப்ப வந்து தேவையான அளவுக்கு பச்சை பட்டாணியுமே எடுத்து வச்சுக்கலாம். இப்ப வணக்குன வெங்காயத்த கூட கொஞ்சமா கொத்தமல்லி தழை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷா. அதையும் ஆட் பண்ணி ஒரு 2 பெரட்டு பெரட்டிக்கலாம். இப்போ அத எடுத்து ஆற வச்சிரலாம். இன்னொரு கடாயில கொஞ்சமா நெய் விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் ஆட் பண்ணி பொரிஞ்சது. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை பட்டாணி, கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா லைட்டா தண்ணி தெளிச்சு மூடி போட்டுறலாம், வேக விட்டுறலாம். இப்ப நம்ம ஆற வச்சத வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிட்டு ஒரு 10 முந்திரி வந்து நான் சுடு தண்ணியில ஊற வச்சிருக்கேன். அதுவுமே ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அரைக்கிற கேப்குள்ளேயே பட்டாணி நல்லா வெந்துரும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறனால ரொம்ப ஸ்வீட்டாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். சீக்கிரம் வெந்துரும். இப்ப நம்ம அரைச்ச பேஸ்ட்ட ஆட் பண்ணிட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப தேவையான அளவுக்கு கொஞ்சமா பெப்பர் தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் கிரீமும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டா சூப்பரான கிரீன் பீஸ் மசாலா ரெடிங்க. ஃபைனலா கை நிறையா கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.